Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் தேர்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சப்ஜெக்டும் நம்ம பார்த்து நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 1 அனைத்து வினாக்களுக்கும் விடை தருகல. ஃபர்ஸ்ட் ஒன் என் தமிழா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் டேஷ். செகண்ட் ஒன் வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. தேர்ட் ஒன் நன்மொழி என்பது டேஷ். ஃபோர்த் ஒன் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போகுவதன் காரணம். ஃபிஃப்த் ஒன் காலில் அணியும் அணிகலன்களை குறிப்பது. சிக்ஸ்த் ஒன் வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது. செவன்த் ஒன் போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடி மகிழும் பூவை தேர்க. எய்த் ஒன் காசி காண்டம் என்பது டேஷ். நைன்த் ஒன் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம். 10th ஒன் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். 11th ஒன் கவிஞன் எழுதிய முதல் நாடகம். தூக்குமேடை, ராஜா குமாரி. ஸோ பழனி அப்பன் பராசக்தின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு ஸோ 4 கொஷின் இருக்குது. காவல் உழவர் கழித்து அகந்து போர் ஏறி நாவலோடு என்றிசைக்கும் நாளோதை காவலன் தன் கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலமே நல்யானை கோக்கிள்ளி நாடு. ஸோ 12th கொஷின் பாருங்கள். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது. 13th கொஷின் கொல்யானை இலக்கண குறிப்பு. 14th நாவலோ என்பதன் பொருள். 15th கொஷின் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடியதிகை சொற்கள். நெக்ஸ்ட் பகுதி 2ல் 2 மார்க் நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். ஸோ மொத்தமாக 8 மார்க். ஏவேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. ஸோ 21 பாருங்கள். 21வது வினாக்கு கட்டாய வினா. 16 விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் யாவை. 17 குறிப்பறிக அவயம். 18 விடைகளுக்கேற்ற வினாமைக. ஆ பாருங்க இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். ஆ ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். 19 பாருங்க வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. 20 மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. 21 விடல் என முடியும் திருக்குறள். நெக்ஸ்ட் பிரிவு 2ல் எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளில. 22 புறத்திணைகளின் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. 23ல் கலைச்சொல் தருக. டெம்பஸ்ட் கான்வர்சேஷன். 24 பழமொழியை நிறைவு செய்க. ஆ பாருங்க உப்பிட்டவரை டேஷ் ஆ அளவுக்கு டேஷ். நெக்ஸ்ட் கீழ்காணும் சொற்கள் அதாவது செவி மாற்று திறனாளிகளுக்கான மாற்றுவினால கீழ்காணும் சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுகள. கல், புல், பழம், ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 25 பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. 26 இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக. கொடு, கோடு, இயற்கை, செயற்கை. 27 எண்ணு பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. எறும்புந்தன் கையால் என்சான். 28 அமர்ந்தான் பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. நெக்ஸ்ட் பகுதி 3ல் பிரிவு 1 பாருங்க. எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் இடையில. 29 வாழை இலை விருந்து விழா குறிப்பு வரைக. 30 பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் 31 பாருங்க. ஸோ இது 3 மார்க்கு உங்களுக்கு 6 மார்க் கிடைக்கும். 3ல் ஏதாவது 2 உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. தமிழன் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர். போர் அறம் என்பது வீரமற்றோர், புறமுதுகிட்டோர், சிறார், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது. போரின் கொடுமையிலிருந்து பசு, பார்ப்பன், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதவர் ஆகியோர்களுக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு பாடல் கூறுகிறது. தம்மை விட வலிமை குறைந்தோரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஆவூர் மூலங்கிழாரின் போர் அறம் யாது. செகண்ட் ஒன் போர் அறம் என்பது எதனை குறிக்கிறது. தேர்ட் ஒன் யாருக்கெல்லாம் தீங்கு வராத வண்ணம் போர் புரிய வேண்டும். நெக்ஸ்ட் பிரிவு 2ல் எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளில. வினாய 34க்கு கட்டாய வினா. ஸோ 32 பாருங்க தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் எரு காட்டுவன யாவை. 33 காசி காண்டம் கூறிய இல்லற ஒழுங்குகளை பட்டியலிடுக. 34 அடி பிறலாமல் எழுதுகளை. ஆ பாருங்க அல்லல் என தொடங்கும் முத்தொள்ளாயிரம் பாடல். ஆ வெய்யோனொலி என தொடங்கும் பாடல். பிரிவு 3 எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளில. 35 பாருங்க ஆசிரிய பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. 36 இன்மையின் இன்னாத
தியாதெனில் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு வந்து நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் 37 மருத நிலத்திற்குரிய கருப்பொருள் ஆறினை எழுதுக. செவேனும் 2 இது வந்து 3 மார்க்கு, மொத்தம் 6 மார்க்கு. நெக்ஸ்ட் பகுதி 4ல் வந்து இந்த ஒரு பகுதியில் மட்டும் உங்களுக்கு 25 மதிப்பெண்ணுக்கு வந்து வரும். ஸோ ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. 38ல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மன்னர் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. அல்லது ஆல வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள். நமக்கும் பொருந்துபவை குறள் வழி விளக்குக. 39ல் பாருங்க. உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக. அல்லது நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரின் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் தருக. நெக்ஸ்ட் 40 காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. 41 பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாநகர் கம்பன் தெரு 28ஆம் இலக்க வீட்டின் குடியிருக்கும் குமரனின் மகள் கயல்விழி கணினி பயிற்றுனர் பணி வேண்டி தன் விவர பட்டியலை நிரப்புகிறார். தேர்வர் தன்னை கயல்விழியாக கருதி பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவத்தை நிரப்புக. நெக்ஸ்ட் 42ல் பாருங்க. கல்வெட்டுகளை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் உங்களால் இயன்ற சொற்களை பட்டியலிடுக. அல்லது தமிழில் மொழிபெயர்க்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இஃப் யூ டாக் டு அ மேன் இன் அ லாங்குவேஜ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட். இஃப் யூ டாக் டு him in his own language that goes to his heart. ஸோ அதான் நெல்சன் மண்டேலா எழுதுனது. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் கல்ச்சர். இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். ஸோ இதை வந்து நம்ம மொழிபெயர்க்கணும். நெக்ஸ்ட் செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்றுவினால வந்து ஒரு பேராகிராஃபு. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என பெயர். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். இந்த ஒரு விருந்தோம்பல்லேருந்து ஒரு பேராகிராஃபும் அதில் வந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வினா, விருந்து குறித்து தொல்காப்பியம் குறிப்பிடுவது யாது? செகண்ட் ஒன், விருந்தோம்பல் குறித்து சிறுபான்ஆற்றுப்படை கூறுவது யாது? தேர்ட் ஒன், நம் முன்னோர்களின் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? ஃபோர்த் ஒன், பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் விருந்தோம்பல் குறித்து செய்திகளை எழுதுக. ஃபிஃப்த் ஒன், பெண்களின் சிறப்பு பண்புகளில் ஒன்று எது? நெக்ஸ்ட்டு 8 மார்க்கு 3 அட்டன் பண்ணும், மொத்தமாக 24 மார்க்கு இந்த ஒரு பகுதியில் உங்களுக்கு வந்துடுது. அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விடையலில் 43ல் பாருங்க. சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுடன் விளக்குக. இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அல்லது நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தின் மாணவர் பங்கு, குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. நெக்ஸ்ட் 44 அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அல்லது பாய்ச்சல் கதையின் மைய கருத்து குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுக. 45ல் வந்து கீழ்காணும் தலைப்புகளின் ஒன்றுக்கு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பற்றி கட்டுரை எழுதுக. குறிப்பு: முன்னுரை, தமிழகம் தந்த தவ புதல்வர், மொழிப்பற்று, பொது வாழ்வு, தூய்மை, எளிமை, மக்கள் பணியே மகத்தான பணி, முடிவுரை. அல்லது குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பிடுக. முன்னுரை, தமிழரின் உணவு முறைகள், நோய் தடுக்கும் தமிழர் உணவுகள், மருந்தாகும் உணவுகள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணி படித்தாவே சூப்பராக மார்க் வாங்கியெல்லாம். பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் எல்லா இம்பார்ட்டண்ட்டான கொஷின் பேப்பர் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ. பை ஸ்டூடெண்ட்ஸ்.